நமஸ்காரம். ஒரு 4 வாரங்களாக நம்ம ராமாயணத்திலிருந்து பல பல விஷயங்கள நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். ராமாயணம்ங்கிறது கதையா பார்க்காம, அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள நம்ம பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு அப்படி ஒரு டைட்டில் தான் நான் குடுத்துருக்கேன். அதாவது டைட்டில் இஸ் தியாகம் அண்ட் தொண்டு. அதர்வைஸ் இங்கிலீஷ்ல சொன்னா ரெனன்சியேஷன் அண்ட் சர்வீஸ். ஸோ இத பத்தி ராமாயணத்துல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை. சுவாமி விவேகானந்தா ஒரு தடவை சொல்லியிருக்கார், "Renunciation and service are the twin ideals of Hindu society. Intensify our twin channels. The rest will take care of itself." அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது இந்தியாவினுடைய பாரத தேசத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னதுன்னு சொன்னா அதுதான் தியாகம் என்கிற ஒரு உணர்வு, அதோடு தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை. இது நமக்கு சொன்ன முதல்ல இருந்து சனாதனமாக எப்படி சனாதன தர்மம் இருக்கிறதோ அந்த தர்மம் இருக்கக்கூடிய அந்த ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் அந்த தொண்டு உணர்வும் தியாக மனப்பான்மையும் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட பல மகான்கள் பல காரியங்களுக்காக தியாகம் செய்திருக்கா, பல நல்லதெல்லாம் செய்திருக்கா. உலகத்துக்கு தொண்டு செய்வதற்காகவே தன்னை இப்பதான் விவேகானந்தரை பத்தி சொன்னேன். அவரும் அதே தானே பண்ணியிருக்கார். தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருக்கார். இதுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிச்சென்று அதுக்காக உலகமெல்லாம் போய் 44 வயசு 50 வயசுக்குள்ள அவர் அச்சீவ்டு வாட் எவர் ஹி குட் அச்சீவ். ராமகிருஷ்ணா மிஷன்லாம் அவர் தான் ஆரம்பிச்சது. ராமகிருஷ்ணா மிஷன் சொல்றது சுவாமி ராமகிருஷ்ணர், அப்புறம் ரமண மகர்ஷி. இவா எல்லாருக்கும் முன்னாடி 2 நாள் முன்னே தான் நம்ம கொண்டாடினோம், ஜெயந்தி கொண்டாடினோம் ஸ்ரீ சங்கர பகவத் பாதார். அவ அந்த 8 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 8 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாரத தேசம் பூராவும் 32 வயசுக்குள்ள சுத்தி 4 பக்கங்கள்லையும் தொண்டு செய்து அந்த நிறுவி அவருடைய மதங்களை நிறுவி சனாதன தர்மத்துக்காகவும் நம்முடைய மதத்தை காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணத்தோட மற்ற மதங்களினுடைய ஊடுருவர்கள் ரொம்ப அதிகமா இருந்தப்போ அதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவர் நிறைய தியாகங்கள் செய்து அந்த தொண்டு மனப்பான்மையோட நிறைய அவர் வைதிக்க. அது மட்டும் இல்ல, பல ஸ்லோகங்கள் அத்வைத சித்தாந்தத்தை அவர் ஸ்தாபிச்சிருந்தா கூட எல்லாமே ஒன்னொன்னு சொல்லக்கூடியவர். எல்லா கடவுள்கள் மேலேயும் பாடல்கள் ஸ்லோகங்கள் ஏற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி விடுறேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி இதெல்லாம் நமக்காக வச்சுட்டு 32 வயசுலயே அவர் சாபல்யம் அடைஞ்சிட்ட அந்த கைவல்யத நிலைமை அவருக்கு. அது மாதிரி பின்னாடி ராமானுஜர், அப்புறம் மத்வாச்சாரியார், இவர்கள்லாம் ஆச்சாரிய பீடத்துல இருந்திருந்தாலும் கூட சாதாரண தொண்டர்களாக நிறைய பேர் கரசேவகர்கள்ங்கிற பேர்ல அயோத்தியில போய் எவ்வளவோ செய்திருக்கா. நிறைய பேர் பாரத தேசத்துக்கு ஃப்ரீடம் கிடைக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய லைஃபையே அர்ப்பணிச்சிருக்கா உண்மையான தியாக மனப்பான்மையோட. அதுல எந்த விதமான அல்டீரியர் மோட்டிவும் எனக்கு சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணமே அவர்கள் இல்லைங்கிறதுனாலதான் அது தியாகமாக மாறுறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ராமாயணத்துக்குள்ள இந்த தியாகம் எந்த அளவுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே நேரடியா ஒன்ன நமக்கு சொல்லாது. அது என்ன செய்யும்னா இப்படி ஒரு கதை உருவத்துல சொல்லி இவா இப்படி இருந்தா இவா என்னென்ன மாதிரி பண்ணினான்னு சொல்லும். நம்ம இட் இஸ் ஃபார் அஸ் டு டேக் வாட் எவர் இஸ் குட் ஃபார் அஸ். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அவர் சொன்ன மாதிரி இன்டென்சிஃபை த ட்வின் சேனல்ஸ். மற்றதெல்லாம் தன்னைத்தானே மற்றபடி நாடு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் நாட்டில் உள்ள ஜனங்கள் நன்னா இருக்கிறதுக்கும் அவர்களுடைய தன்மை மாறும்போது எல்லாமே நன்னாயிடுங்கிறது தான் அந்த இதிகாசங்களுடையும் புராணங்களுடையும் கதை நமக்கு சொல்லக்கூடிய அந்த தத்துவம், அதை மெசேஜ்னு சொல்லலாம். ராமாயணத்துக்குள்ள நுழையிறான். விஸ்வாமித்திர மகர்ஷி 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு இப்படி யாக சம்ரட்சணம் எல்லாம் முடியறது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஸ்ரீலங்கா மிதிலையை பார்த்து போறார். அங்க தனுர் யாகம் நடக்க போறது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை கூட்டின்னு அங்க போய் ஜனகனுடைய சபையில அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். ஜனகன் இந்த 2 பிள்ளைகளையும் பார்க்கிறார். 12 வயசுலயே 20 வயசு மாதிரி உயரம், நல்ல ஆஜானுபாகுவா அழகா 2 பிள்ளைகள், ஒருத்தன் கருப்பு ஒருத்தன் சேப்பு, அவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேரும் அப்படி ட்வின் பிரதர்ஸ் மாதிரி நிக்கிறத பார்த்து அவர் அசந்து போயிடுறார். அந்த அழகான பிள்ளைகளை பார்த்து அவர் அப்படி பார்க்கறத பார்த்த உடனே இவர்கள் யாருன்னு கேட்கல, அப்படி பார்க்குற
இப்போ விஸ்வாமித்திரர் விருந்தினர் வில்லும் காண்பர் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து உங்களுக்கு நித்திய விருந்தினரா இருக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா விருந்தினருங்கிறது ஒரு வீட்டுக்கு யாருன்னு சொன்னா என்னைக்குமே மாப்பிள்ளையா தான் இருக்க முடியும். அவன் எத்தனை வயசுல 60 வயசுல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தா கூட உடனே ஒரு பாயாசம் பேருக்கு பண்ணி ஒரு வடை தட்டி வடை பாயாசத்தோட சாப்பாடு மாப்பிள்ளைக்கு உண்டு. முதல் நாளைக்காவது அது இருக்கும். அப்புறம் எப்படி இருந்தாலும் அது மாதிரி மாப்பிள்ளைங்கிறவன் விருந்தினன்ல முதல்வனாக இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் அவர் சொல்றார் அப்படிங்கிறதாக அஹ், பாஷ்யக்காரர்கள் அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் குத்துவால அந்த மாதிரி சொல்லியிருக்கா. சரி சொல்லிட்டு அவர் வந்து அவர்களுடைய குலத்தை பற்றி சொல்றார். தசரதனுடைய முன்னோர்களை பத்தி சொல்லிட்டு வர. அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒன்னொன்னா சொல்ற. ககுஸ்தன் இக்ஷ்வாகு ககுஸ்தன் ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வந்து அவன் நேமி முதலானவர்களை சொல்லிண்டே வந்து மனு மாந்தாதா சொல்லி கடைசியாக சிபி சக்கரவர்த்தி கிட்ட வர. இப்ப சிபி சக்கரவர்த்தியை பத்தி சொல்லும்போது அவனை பத்தி ரொம்ப நான் உனக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லி அந்த கதையா சொல்றார். இந்த சிபிங்கிற மன்னன் வந்து மனு தர்மப்படி நாட்டை ஆண்டு வந்தான். அது அவளோட குல தர்மங்கிறதுனாலையும் மற்றபடியும் அவன் நல்ல அரசனாக இருந்ததுனாலையும் அந்த தர்மப்படி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாளைக்கு அவன் சபையில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு புறா, அடிபட்ட புறா அவனுடைய தொடையில வந்து உட்கார். இந்த தொடையில புறா உட்கார்ந்த உடனே அவன் பார்க்கறான், அதுக்கு ரத்தம் வருது, அதுக்கு அடிபட்டிருக்கு. வேடனுடைய அம்பினால அடிபட்ட புறா அது. அப்ப அதை கையில எடுத்து அப்படி லேசா தடவி குப்பான். இப்படி பண்ணும்போதே அந்த தொடர்ந்து ஓடி வரான் இல்லையா வேடன், அவன் அடிச்சானே அவன் வந்துடுறான். அவன் வந்து இந்த புறா எனக்குரியது, நான் அதை அடிச்சேன், என் குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்காக நான் அடிச்சுக்கேன், இதை என் கையில கொடு அப்படின்னு சொல். அப்ப ராஜா சொல்றான், நியாயம், நீ சொல்றது ரொம்ப நியாயம், இது உனக்குரியது தான். ஆனா இப்ப இந்த புறா என்கிட்ட வந்து அடைக்கலமா வந்துடுத்து. இந்த புறாவை நான் உன்கிட்ட கொடுத்தேன்னா அது என்கிட்ட வச்ச நம்பிக்கைக்கு துரோகம் பண்றாப்புல ஆயிடும் இல்லையா? நான் அதை காப்பாத்துவேன்னு தானே வந்திருக்கு. அதனால நான் அது பண்ணல. அதுக்கு பதிலா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஒண்ணு பண்ணலாம். இந்த தராசு கொண்டு வந்து ஒரு பக்கத்துல இந்த புறாவை வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல என்னுடைய உடம்புல இருந்து நான் சதையை அறுத்து வைக்கிறேன். ஈக்குவேட் ஆனவுடனே 2 ஈக்குவலா ஆனவுடனே நீ அந்த சதையை எடுத்துட்டு போயிடு, புறாவை என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னான். அவன் பயப்படுறான். என்ன இருந்தாலும் ஒரு மன்னன் இப்படி சொல்றது அதிசயமா இருக்கு, அவனுக்கு பயப்படுறான். இல்லை நீ அது சம்மதிக்கணும்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி தராசி வருது. இவன் அறுத்து அறுத்து வைக்கிறான். புறாவனுடைய எடை எம்பிட்டு 100 கிலோவா இருப்போம். அது என்னன்னா வைக்க 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 தட்டு தாழவே மாட்டேங்கிறது. புறா அப்படியே நிற்கிறது, இது இறங்க மாட்டேங்குது. அப்போ இவனுக்கான பிளட் அப்படியே போயின்னு இருக்கு, பிளட் லாஸ், ஹீஸ் அப்படியே நினைவு தப்புற லெவல் வருது. அந்த லெவல் வந்த உடனேயும் நிக்கலேன்னு சொன்ன உடனே அந்த புறா பேசுறது மன்னனை பார்த்து, மன்னா உண்மை வந்து சோதனை பண்றதுக்காக வந்தவர்கள் தான் நான் வந்து உன்னை வந்து உன்னுடைய அந்த அடைக்கலத்துக்கு சரணாகதியை வந்து நீ எவ்வளவு தூரம் மதிக்கிற, எவ்வளவு தூரம் நீ வாக்குக்கு மதிப்பு கொடுக்குற அப்படிங்கிறத உலகத்துக்கு காக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். உனக்கு இப்போதே மோட்சம் கிடைச்சணும்னு சொல்லிட்டு அந்த புறா பறந்து மறைஞ்சு போயிடுறது, அந்த வேடனும் மறைஞ்சு போயிடான். இந்த கதையை சிபி சக்கரவர்த்தியினுடைய கதையை விஸ்வாமித்திரர் சொல்றார். அந்த குலத்தில் வந்தவன் இவன் அப்படின்னு சொல்லி ராமனை காட்டுறார். அவர் வந்து ஹி இஸ் ஹைலி இம்ப்ரெஸ்ட். ஸோ அந்த குலத்துல வந்தவன் ராமன்னு சொல்லும் போதே ராமன் இஸ் கோயிங் டு டூ த சேம் திங். அதே மாதிரி தானே பண்ண போறாவா எல்லாருமே 4 பிரதேசம். அதுதான் அது இம்ப்ளைடு. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து சந்தோஷமா 12 வருஷ காலம் அங்க ராஜ்யத்துல வந்து அயோத்தியில வந்து அவ இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. பாலகாண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம் ஆரம்பிச்சோடனே தசரதனுக்கு நரைமுடி வந்து சொல்ல அவன் இந்த இன்னைக்கு சொன்னா இந்த மாதிரி உனக்கு எனக்கு வந்து வானப்பிரஸ்தம் போகணும், அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் நியாயப்படியும் தர்மப்படியும் ராமன் தான் வரணும், அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் என்ன சொல்றேன்னு சொன்னோடனே இந்த ஹோல் சபா வந்து அதை ஒத்துக்கிறது. வசிஷ்டர்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் அதை ஒத்துக்கிறா. அப்படின்னு சொன்னோடனே தசரதன் வந்து ரொம்ப சந்தோஷமா சரி ஏற்பாடு பண்ணிடுவோம் நாளைக்கேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். பட் உள்ள போன உடனே என்ன ஆகுது, த ஹோல் திங் சேஞ்சஸ். கைகேயி வந்து வந்து எனக்கு வந்து எம்பிள்ளைக்கு தான் நீ வந்து பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவள் வந்து இந்த வரங்களே முதல்ல வாங்கிக்கிறான். நீ செய்யறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ராமன் மேல ஆணை போட்டப்பட்டுதான் அவள் வந்து வரத்தை சொல்றா. என்னதுன்னு முதல்ல என்னதுன்னு சொன்னல. ஸோ அது என்ன ஆயிடுது, அவனுக்கு ஹீஸ் எஸ் 2 கமிட்மெண்ட்ஸ்.
ஒண்ணு வந்து டு தி சொசைட்டி, டு தி கிங்டம். அயோத்தியா ராஜ்யத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு. ராமன் அரசனுக்கு. இவளுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு. ராமன் காட்டுக்கு போறான். இப்போ இவர் எதை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, நியாயப்படி அவர் 4 சுவருக்குள்ள நடந்த போடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜ்யத்துக்கு தான் அவர் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் தசரகன். அவன் வந்து கொடுத்த வாக்குல இருந்து அவன் என்னைக்கோ கொடுத்த வாக்கு வேற. அதுல இருந்து அவன் இப்ப பிழைச்சு போக மாட்டான். வாக்குல இருந்து அவன் பிழைக்க மாட்டான். அதனால அவன் என்ன பண்றான், சரி உன்னுடைய வாக்குப்படியே அவன் காட்டுக்கு போனா போட்டான் அப்படின்னு சொன்னவன், இவாளுக்கும் கொடுக்க முடியும், இவாளுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற அந்த இதுல தர்மத்துக்கும் தகவுக்கும், தர்மமும் தகவும் காக்க தன்னுயிர் ஈத வல்ல அப்படியே உயிரை குட்டுனான். அதை தியாகம் பண்ணிக்கிறான். அதுதான் தசரவனுடைய தியாகம்ன்றதப்பா. அடுத்தது காமன் வரான். ராமன் கிட்ட முதல் நாளைக்கு உனக்கு வந்து பட்டாபிஷேகம். அடுத்த நாளைக்கு காலையில அதை சித்தி சொல்றா, மன்னவன் சொன்னான், உனக்கு வந்து நான் 14 வருஷம் நீ காட்டுல போயிட்டு தவம் இருந்து நடந்து திரிஞ்சு தவ முனிவர்களோட இருந்துட்டு நீ வந்து 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரணும். பரதனுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்றா. இப்போ ராமனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, அதுல வந்து கம்பர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கெழுதோ யாக்கும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு மற்ற அவ்வாசகம் உணர்ந்த பின்னர் அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா அப்படின்னு சொல்றார். அதாவது அவர் உனக்கு ராஜ்யம் இருக்கு, ராஜ்யம்னு சொன்ன உடனேயும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்பத்தான் ஒரு தாமரைப்பூ விரியறதுன்னா அதனுடைய முகம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மாதிரி அந்தளர்ந்த தாமரை, அப்போதே அலர்ந்த தாமரையையும் வென்றதாக அவர் சந்தோஷமா சரின்னு சொல்றார். அப்போ அவர் அவகிட்ட சொல்றார், ராகவன் வந்து கைகேயி கிட்ட சொல்றார், மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறப்பனோ? இது அப்பா சொல்லலைன்னாலும் நீ சொன்னாலும் நான் மறுக்க போறதில்லை, நான் கட்டாயம் போவேன். அது ஒரு அர்த்தம். எனக்கு நன்னா தெரியும் இது மன்னவன் பணி அன்று முன்பணி. நீ தான் இது சொல்ற, அவர் சொல்லேன்னு அவர் அழுதுண்டு உட்காந்துருக்காருங்க. அதனால இது அப்பா சொல்லலை நீ தான் சொல்றேங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் நான் போவேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ? என் தம்பி எந்த செல்வத்தை அடைந்தானோ அது நான் பெற்றதல்லவோ? எனக்கு கிடைச்சான்னா அவன் ராஜ்யமாட்டான், அவன் அரியணையில் அமர்ந்தால் என்ன, நான் அமர்ந்தால் என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே அப்படிங்கிறது வெளிப்படையான அர்த்தம். ஆனால் இதுக்கு எப்படி அவ வியாக்கியானம் பண்றா அப்படின்னு சொன்னா, நான் அடியனேன் பெற்றதன்றோ முதல்ல கொண்டு வாங்கோ. நான் பெற்ற அடியனேன் பெற்றதன்றோ என் பின்னவன் பெற்ற செல்வம், அதுதான் நடக்க போறது. அதாவது எனக்கு கிடைக்கிற மர உரியும் செடாமுடியும் தான் அவனுக்கு கிடைக்க போறது. அது உனக்கு தெரியலை தாயேங்கிறது அர்த்தம். என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன். நீங்க சொன்னதை நான் தலையில நீங்க காலால் இட்டதை நான் தலைமேல் ஏற்றுக்கொண்டேன். இன்னினியே யான் காணம் ஏகின்றேன், விடையும் கொண்டேன். ஆன் தி ஸ்பாட் நான் போயிட்டு வரேன்னு சொல்லியாச்சு. சொல்லி ஹி இம்மீடியட்லி கோஸ் டு ஹிஸ் மதர். அவ தம்பி எல்லாரும் கூட்டின்னு போறான். இதுல நம்ம இப்போ யோசனை பண்ணி பார்ப்போம். ஹி குட் ஹவ் ஈஸிலி செட் நோ. ஏன்னா அப்பா சொல்லலை. அப்பா என்ன சொல்றார், ஏன்னா ஜெயில போட்டு நீ ராஜா வாய்க்கோங்கிற, நீ போகாதே காட்டுக்கு போகாதேங்கிற. அப்ப பித்ருவாக்கிய பரிபாலனம்னா அவன் கோபலாதி. சரி, மாத்திருபாக்கிய பரிபாலனம்னா இவ அம்மா இல்லை, ஷீ இஸ் ஒன்லி ஸ்டெப் மதர், சித்தி தானே. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் உட்காந்துக்கலாம். ஆனா ராமன் அப்படி செய்யலைங்கிறது தான் ராமனுடைய தியாகம். அவன் என்ன செய்யறான், எனக்கு இதுல நல்லது இருக்கு. எப்படி நல்லதுன்னு சொன்னா, நான் இங்கிருந்து 14 ஆண்டுகள் வெளியில போகும்போது பல பல விதமான எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு கிடைக்கும், பல நல்லோருடைய நட்பு கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ள முடியுங்கிறத மனதுல நினைத்திருக்க வேண்டும். அதை விட முக்கியமாக தர்மங்கிறது ஒண்ணு இருக்கு. எங்க அப்பா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னா அதை நான் வந்து தப்பக்கூடாது. எங்க அப்பா வாக்குறுதி கொடுத்த அவர் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்து ராமன் காட்டுக்கு செல்ல தயாராகிறார். அப்படித்தான் அதை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நாம வந்து லக்ஷ்மணன் கிட்ட வரோம். லக்ஷ்மணன் முதல்ல கத்துன்னு கத்துறான். உன்னை யார் போச்சுன்னா இப்ப கொண்டு ஜெயில போடுறேன், அப்பா அவன் நான் இது பண்றேன்னு சொல்லி வில்லையும் அப்படியே வாழையும் எடுத்துட்டு அவன் கிளந்துறான். அவனை இவன் சமாதானம் செய்கிறான். அப்ப இவன் சொல்றான், நீ போனா நானும் வருவேன், என்ன நீ விட்டுட்டெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு
நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கு உத்தரவு ராமன் கிட்ட ஓகே வாங்கிடா, நான் உனக்கு தொண்டு செய்யறதுக்கே இருக்கேன், நான் உனக்கு தொண்டு செய்வேன், நான் வருவேன், வீட்டு வேலையெல்லாம் செய்வேன், உனக்கு ஒரு கவலையும் வைக்க மாட்டேன், உன்னோட இருப்பேனா அப்படின்னு சொன்ன உடனே சரி எனக்கா. இப்போ சுமித்ரை என்கிற லக்ஷ்மணனுடைய தாயார் இருக்கா. அவ ராமன் காட்டு போறான்னு அந்த அரண்மனை அந்த ஊரே அழுதுட்டு கண்ணுல நீரோட வந்துட்டு, அவ எப்பேற்பட்டவள்னு பார்த்தா சர்வீஸுக்காக 2 பிள்ளை அனுப்பிச்சிருப்பா. ஒருத்தன் பரதனுக்கும் மற்றொருத்தன் பரதனுக்கும் தொண்டு செய்யத்தான் அவ வேலை. அவளுக்கு வேற எந்த விதமான ஆசையும் அந்த உலகாயுதமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஸோ இவ வரா, வந்து சைலண்டா நிற்கிறா. என்ன உடனே அவள்கிட்ட போய் லட்சுமணன் நமஸ்காரம் பண்ணி நான் போறேன். அப்போ அவ சொல்றது கழிந்தோ, அந்த விவேகியான சுமித்ரை, மகனே இவன் பின் செல், தம்பி எனும்படி அன்பு, அடியாரினில் ஏவல் செய்யும்படி. அவன் உன்னுடைய அண்ணா நினைச்சிருந்தா, அண்ணா எனக்கு அதை பண்ண இதை பண்ணன்னு நீ கேட்டு முடியாது. நீ அவனுக்கு வேலைக்காரன் அப்படின்னு, சேவகன் அப்படின்னு நினைச்சுட்டு நீ அவன் கூட போ. மன்னும் நகட்கே இவன் வரின் வா. அவன் அண்ணா அந்த 14 வருஷத்தை ஒழுங்கா முடிச்சுட்டு வெற்றியோட வந்தான்னு சொன்னா நீ வா. அன்றேல் முன்னம் முடி, அவனுக்கு ஏதே ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா நீ முதல்ல உன்னுடைய உயிரை குத்துடு, கவலையே படாது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இது. அது யாருன்னு சொன்னா அந்த சுமித்திரியால மட்டும்தான் அதை செய்யணும். ஒரு தாய் வந்து அழறா, ஓசலை அவன் காட்டுக்கு போறான்னு சொன்னோடனே அவ எதுக்கு அவள் முதல்ல ஏன் சந்தோஷப்படுறா அப்படின்னு சொன்னா அறிவினால் சந்தோஷப்படுறா. தர்மப்படியும் நியாயப்படியும் ராமன் தான் ராதாவானம் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. அவன் காட்டுக்கு போனோம்னு சொன்னோடனே நீ என்ன தப்பு பண்ணினேங்கிறது தான் அவளுடைய கேள்வி. ஒரு தேச பிரஷ்டம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வைக்கணும். நீ என்ன தப்பு பண்ணின? பரதன் உன்னை விட நல்லவன், அவன் ராஜாவா இருந்துட்டு கேட்டான். ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன், ஏன்னா நான் வளர்த்த பிள்ளை. ஆனா உன்னையே அனுப்பணும், அதுதான் நம்மளுக்கு புரியலும். அப்ப கொஞ்ச நாளே அந்த பேச்சு நடந்த பிறகு அவள் சமாதானமாயி அவனுக்கு மங்களாட்சதை கொடுத்து அவனை ஆசீர்வாதம் பண்ணி காப்பு கட்டி அனுப்புறா. சுமித்ரை மகனுக்கு இந்த மாதிரி உத்தரவு போடுறா. மற்றொரு தாயார் தன் மகனுக்கு ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக அடம் பண்ணி கைகையை நடந்துக்கிறத பார்த்தோம். இந்த 3 தாயார்கள் பிள்ளையுமே இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்த இங்க லக்ஷ்மணன் தாயார் சொன்னபடி கோராங்க, ஐயோ சும்மா இருக்கல, எங்கெல்லாம் ராமன் இருக்கானோ முதல்ல தண்டகாரண்யம் சித்திரக்கூடம் வரைக்கும் லக்ஷ்மணன் முன்னே, நடுவுல சீதை, பின்னாடி ராமர், அப்படித்தான் போறா ஆஸ் பர் வால்மீகி ராமாயணம். ஆனா தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைய போறோம்னு சொன்னோன்னே ராமன் டேக்ஸ் த லீடு. இது பாரு, இங்க ராட்சசர்கள் ஜாஸ்தி, நான் உன்னை முன்னாடி விட மாட்டேன். ஒரு நாள் வித்தியாசம் இருந்தா கூட அந்த தம்பிக்கு வந்து சேஃப்கார்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமன் முன்னாடி போறான். அதை நம்ம பார்க்கணும். யுத்த காண்டத்துல ஒரு சீன் வரும். எப்படின்னா, ராவணன் பிரம்மாஸ்திரத்தை ஏவுவான், லக்ஷ்மணன் மேலே ஏறுவான், ஐ மீன் விபீஷ்ணன் மேலே ஏறுவான். விபீஷ்ணன் மேல அது வரும்போது முதல்ல வந்து அங்கதான் அதை போய் வாங்கிக்கிறதுக்காக அது தாங்கிக்கிறதுக்கு போவான். பின்னாடி சுக்ரீவன் போவான், ஹனுமான் போவான். ஆனா லக்ஷ்மணன் இவ எல்லாரையும் ஒரு தள்ளிட்டு முன்னாடி போய் அதை ஏத்துப்பான், தன் நெஞ்சில ஏத்துப்பான். அதன் காரணமாக அவன் சுருண்டு விழவும் செய்வான். பின்னாடி ஹனுமான் போய் அந்த மருந்து மலையை கொண்டு வந்து அவனை காப்பாத்துறதையும் நம்ம பார்க்குறோம். எதுக்கு சொல்றேன்னா, லக்ஷ்மணனுடைய அந்த தியாக உணர்வு. அண்ணா வந்து இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க, இந்த விபீஷ்ணன் நம்முடைய ஒரு பிரதர், இவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்கிற அந்த தியாக உணர்வு, இந்த தொண்டு உணர்வு அவன்கிட்ட நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக தியாகத்துக்கே ஒரு இலக்கணம், ஒரு லட்சணம்னு சொன்னா பரதனை சொல்லலாம். ஏன்னு சொன்னா ராமாயண கதாபாத்திரங்கள்லயே மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் இன் தி பிகினிங். எல்லாரும் முதல்ல அவனை தப்பாதான் நினைக்கா. இத்தனைக்கும் அவனுக்கு வந்து ராமன் தான் மிகுந்த பக்தி. எப்போதும் அந்த பக்தினால கண்ணுல தண்ணி தொழுமின்றே இருக்கணும், பக்தி ரசத்தினால. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அண்ணா 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 தான். அண்ணாவுக்கு தொண்டு செய்யணும், அப்பா சொன்னபடி கேட்கறான். இதெல்லாம் தான் அவனுடைய. அண்ணாவை விட்டு அவளுக்கு வேற, அந்த பிரதர்ஸ்க்கு வேற ஒன்னே தெரியாது. இந்த பரதன் கேகய நாட்டுல இருக்கான். அவனை தேடி தூதர்கள் வராது, இந்த மாதிரி உன்னை கூப்பிட்டு விட்டான்னு சொன்னோடனே அவன் வரான். தேசத்துக்கு வரும்போது அந்த அயோத்தியாக்குள்ள கோசல தேசத்துக்குள்ள நுழையும் போதே அந்த பழைய ஒரு சந்தோஷம் வந்து அங்க இல்லையே அப்படிங்கிறது அவனுக்கு மனசுல படருது. ஆனாலும்
சரி என்ன விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பாவை தேடி போறான். அப்பா காணோம். காணலின்னோடனே சரி அப்பா எப்போதும் அம்மாவுடைய அரண்மனையில இருப்பான்னு சொல்லி அம்மாவுடைய அரண்மனைக்கு பரதன் போறான். பாவம் அவனுக்கு தெரியாது அங்க என்ன காத்துன்னு இருக்கு. இந்த அம்மாவை நமஸ்காரம் பண்ணோடனே அவள் சந்தோஷமா எங்க அண்ணா எப்படி இருக்கான், யுதாஜித் எப்படி இருப்பான், அப்பா எப்படி இருக்கார், கேதைய நாடு எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டுட்டா. இவனுக்கு ஆனா அப்பா வந்து எங்க, அண்ணா எங்க, அப்பா எங்க, அண்ணா எங்க, இதே தான் அவனுடைய மனசுல ஓடிட்டு இருக்கு. அவள் நிறுத்தின உடனே இவன் கேட்கறான், அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்ற பதில கேளுங்கோ. வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை. நான் வந்து உங்க அப்பாட்ட வரம் வாங்கி ராமனை காத்துக்கு அனுப்பிச்சேன். வனத்திடை போக்கினேன். போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். உனக்கு இந்த ராஜ்யத்தை நான் வாங்கி தந்தேன் தெரியுமா? அன்னது பொறுக்காமையால் நீக்கினான் தன் உயிர் நேமி வேந்து. நேமி வேந்துன்னா சக்கரவர்த்தி. இது பொறுக்கலை. தம்பிக்கு வந்து ராஜ்யம் கொடுத்துட்டேங்கிறது பொறுக்காம அண்ணாவை பாட்டுக்கு போய் சொன்னேங்கிறதுனால அவங்க அப்பா வந்து உயிரிழத்தாருன்னு சொல்றார். இடி விழுந்த மாதிரி இருக்கு பரதனுடைய அந்த அந்த நிலையில பரதனை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இது தாங்க முடியாம கண்ணெல்லாம் அப்படியே செவப்பா ரத்த கண்ணீர் வருது. சுவாசம் நெருப்பு மாதிரி வருது, மூச்சு நெருப்பு மாதிரி வருது, கோபம் வருது, வருத்தம் வருது, ஏமாற்றம் வருது. அதாவது அம்மா வந்து நம்மளை வந்து பீட்ரே பண்ணிட்டாங்கிற எண்ணம் தான் அவனுக்கு வருது. ஏன்னு சொன்னா அவன் அந்த ஏரியாலேயே இல்லை, அவன் மனசுலயே அந்த மாதிரியான கல்மஷமான எண்ணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனை பகடைக்காயாக வைத்து உனக்கு ராஜ்யம் கொடுக்கணுங்கிறதுக்காக அண்ணாவை காட்டுக்கு போகுனேன்னு அவன் சொன்னவனே. ஸோ இந்த ஒரு பிளாட்ல தனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு தானே எல்லாரும் நினைப்பா. அப்படிதான் எல்லாரும் நினைக்கவும் செய்யறா இல்லையா? நான் சொல்லித்தான் அம்மா இந்த மாதிரி கேட்டுக்கா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாளே என்கிற அந்த வெட்கமும் ஏமாற்றமும் வேதனை, அதை விட அப்பாவை இறந்து போயிட்டாரு என்கிற வருத்தம், அது எல்லாத்தையும் விட மிஞ்சி நிற்கிறது கோவம். என்ன கோவம்னா இந்த மாதிரி நீ உன்னோடு நான் வயிற்றுல நான் பிறந்ததுனால தானே எனக்கு இந்த கதி, நீ போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கோவம் வருது. அம்மாவை ஏசுறான், தன்னா அப்பனான்னு திட்டுறான். திட்டிட்டு அவன் சொல்றான், பன்னரும் கொடுமன பாவி மாடு இவ கூட நான் இருக்க மாட்டேன், நான் எங்க அம்மா கோசலையிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோசலையினுடைய அரண்மனைக்கு போகிறான். துன்னரும் துயக்கெட தூய கோசலை பொன்னடி தோய்வான். அங்க போய் அம்மாவுடைய கோசலுடைய காலில் விழுந்து கதறி அழறான். அவனை மடியில பக்கத்துல உட்காந்து அவனை மடியில படுக்க வச்சுக்கிறா, தலையை படுக்க வச்சுக்கிறா. இந்த மாதிரி நீ அழாதே எல்லாம் சமாதானப்படுத்துறா. ஏன்னா அவன் வளர்த்த பிள்ளை அவன். அப்போ அவன் சொன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு பிளாட்ல இந்த ஒரு அநியாயத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு நீங்க நினைச்சா எனக்கு என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த நரகம் எனக்கு கிடைக்கட்டும்னு ஒன்னா சொல்லுவான். ஒரு எக்கச்சக்கமான நம்பர் சொல்லுவானோ. அதை இந்த பாவம் செய்தால் என்ன நரகம் கிடைக்குமோ, இந்த பாவம் செய்தால் என்ன, அப்பாவை கைவிட்டு அப்பா அம்மாவை வந்து நடுத்தரவில் விட்டா என்ன வருமோ, அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம பசுவை முழுசா கறந்தோம்னா என்ன பாவம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமா சொல்லி இது எத்தனை நரகங்களும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சபதம் செய்து அலர்றான். உடனே அவன் சமாதானப்படுத்துறா. அப்பா அவ சொல்றா, உன்னை நுண்புல முதலுள்ளவர்கள் தாம் நின்னை யாவரே நிகழ்க்கு நீர்மையார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி நேர்மையான ஒருத்தனை இந்த குலத்திலேயே பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் மன்னவா என்று வாழ்த்துறான். மன்னர் மன்னவான்னு அவன் ஏன் சொல்றான்னா, இவனுக்கு இப்போ ராஜ்யம் கிடைச்சாச்சு, அவன் தான் இப்ப ராஜாவா இருக்கணும், எப்படி அவன் ராஜாவா இருக்க வேண்டியா, அதனால மன்னர் மன்னவா அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தை அவன் அப்படி குத்தி எடுக்கிறது. நான் மன்னனும் இல்லை மன்னவாவும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோட இருப்பான். பின்னர் தந்தையினுடைய எல்லா அந்த ஈமை கடன்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் செய்துட்டு அதெல்லாம் முடிச்சு 11ஆம் நாளோ 12ஆம் நாளோ அந்த அவளுக்கு சபை கொடுக்குது. சபை கொடும்போதும் அங்கே இருக்கக்கூடிய மூத்தோர்கள் எல்லாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் சொல்றா, இந்த மாதிரி ராஜ்யத்துக்கு ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால உங்க அப்பா அவனுக்கு ராஜ்யத்தை போயிருப்பார், நீ ராஜ்யத்தை ஏத்துக்கணும்னு எல்லாரும் சொல்றா. சபையோர்கள் மட்டுமில்லை, வசிஷ்டரும் சொல்றார். அப்போ அவன் சொல்றான், உங்களுக்கு கைகேயிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, ஒரு நியாயம் நீதி வேண்டாமா, ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாங்கிறவன் அவன் முதல் பிள்ளையா இருக்கணும், எல்லா விதத்திலையும் யோக்கியனா இருக்கணும். அந்த முதல் பிள்ளை யோக்கியனா இருக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா
ஸ்ரீ மகாபாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல வேணன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அவன் வந்து கொடுமையான ஒரு அரசன். அந்த கொடுமையான பையன். அவனுக்கு ராஜ்யத்துக்கே அவன் லாயக்கு இல்லைன்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணுவார், அவரை காட்டுக்கு துரத்தி அனுப்பிச்சுடுவார். அந்த காலத்துலயும் அப்படின்லாம் அந்த பிள்ளை ஒழுங்கா இல்லைன்னா வெளியில துரத்திடுவா. அவனுக்கு வந்து உடனே அவனுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இளவரசி பட்டெல்லாம் கேட்க மாட்டா. ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சு விடுறார். இவன் காட்டுல போய் அங்க கொடுமையை வன்னிய மிருகங்கள்ட்ட எல்லாம் காய்ச்சுட்டான். இந்த ராஜா என்ன ஆயிடுது, வயசா இந்த பிள்ளை இப்படி போயிட்டானே இப்படி ஆயிட்டானேங்கிறதுல அந்த ராஜா வந்து இறந்து போயிட்டார். அப்போ என்ன பண்றது, ராஜ்யத்துக்கு ராஜா வேணும், வேற வழி இல்லைன்னு இவனை கொண்டு ராஜாவா, ராஜா கல்யாணம் பண்ணினா பைத்தியம் தீருங்கிற மாதிரி ராஜாவா ஆக்கினாலாவது இவன் ஒழுங்கா இருப்பணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொண்டு உட்கார்ந்தான். ஆனா அவன் கொடுமை அதிகப்பட்டு யாகம் நடக்கக்கூடாது, பூஜை நடக்கக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடிய யாகத்துக்காக செய்யக்கூடிய எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு போடுங்க அப்படின்லாம் கிரண்யகசிப்பு மாதிரி ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு ஸ்டேஜில் இவர்களால் தாங்க முடியாமல் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் அவனை மூச்சு காற்றுனால மூச்சு விடுறா, அதை அவன் ஒரு பூங்காரத்திலேயே அவன் இறந்து போயிடனான். அதுக்கப்புறம் அவனை கடைஞ்சு அதுல என்ன பிரித்வி சக்கரவர்த்தி வைத்தார் அப்படின்னு சொல்லி வரும். முதல்ல நிஷாதன் வந்துனா அது மாதிரி அந்த மூத்த பிள்ளை வந்து பிள்ளை யோக்கியனா இருந்தா ராஜ்யம் ஆழ்வதில் எந்த தப்பும் இல்லை. அதே தான் துரியோதனனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் அதுதான். அவனுக்கு வந்து கண்ணு தெரியாதுங்கும் போது அவன் எப்படி ராஜாவா ஆக முடியும்? ஹி கேனாட் ஹெல்ப் ஹிம்செல்ஃப் இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் வந்து நமக்கு சரித்திரத்திலையும் புராணத்திலையும் இருக்கக்கூடியவு. பாகவத புராணத்துல இருக்கக்கூடியது இதெல்லாம். அதே மாதிரி ஆனா ராமன் அப்படி இல்லையே. ராமனை மாதிரி ஒரு ராஜா கிடைக்க இந்த தேசம் கொடுத்து வச்சிருக்கணும். மக்களும் அதைத்தானே விரும்புறா. அப்படி இருக்கும்போது நீங்க என்னமா வந்து அவனுக்கு வேண்டாம், நீ ராஜாவாயிருன்னு நீங்க எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், யான் நானில மண்ணுயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். அன்னவன் தனை கொணர்ந்து அலங்கல் மாமுடி தொல் நெறி நுரைமையில் சூட்டி காண்டுதாள். நான் வந்து இந்த ராஜ்யத்தை ஏத்துக்க முடியாது. பட்டாபிஷேகம் ஒன்னா கூட அப்பா கூட அபிஷேகம் வேண்டாம். நான் இங்கேருந்து போய் காட்டுல போய் எங்க அண்ணாவை பார்த்து அவரை முறைப்படி கொண்டு வந்து கீழ் வழக்கப்படி இத்தனை வருஷமா எல்லாருக்கும் எப்படி பட்டாபிஷேகம் நடந்திருக்கோ அது மாதிரி எங்க அண்ணாக்கு நான் பட்டாபிஷேகம் சூட்டி அதை பார்ப்பேன், அதை நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்ல. ஸோ சபைகள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லாரும் காட்டுக்கு அவங்க கூட ஹோல் கேங் அந்த ராஜ்யமே கிளம்புறாப்புல எல்லாருமே கிளம்புறா. 3 தாயார்களும் போகிறாரே. போய் அவ வந்து கங்கை கரைக்கு வரா. கங்கை கரைக்கு வந்த உடனே அங்க யாருக்கா, குகன் தான். குகன் அந்த வடகரையில இருந்து இவ வருது, இந்த கரையில இருந்து அங்கேன்னு பார்த்தனா பெரிய ஒரு படை வருது. இவா 2 ராஜகுமாரர்களும் வருகிறா. ஆனா இவன் என்ன பண்ணா, அங்கிருந்து வரும்போதே அண்ணாவுக்கு முன்னாடியே தான் வந்து வர்க்கலை அதாவது மர உரிய தரிச்சுண்டு வந்துடுறான். யாரு, பரதன். அவனுடனே சத்ருக்னனும் அப்படியே வரா. அவ 2 பேரும் அந்த மாதிரி வந்து நடந்து வரா. முதல்ல குகனுக்கு கோபம் வருது. அப்ப அவன் சொன்னா, இவா வந்து பாரு காட்டுக்கு அனுப்பினது போறாதுன்னு கொலை பண்ண வந்திருக்கான் போல இருக்கு, படையோட வரான் பாரு, இவனை நான் விடுவேனா அப்படின்னு சொல்லி, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடம் இல்லாலோ, தோழமை என்றவர் சொல்லியே பொறு சொல்லன்றோ. என்ன விளையாடிட்டு இருக்காளா? நான் இருக்கேன், என்னுடைய கூட்டம் இருக்கு, நாங்க அப்படி விட்டுடுவோமா? எங்க அண்ணா வந்து சொல்லியிருக்கார், நாங்க அவனை இதை தாண்டி விட மாட்டேன் சொல்லி அவன் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு இக்கரையில நின்று பாக்குறான். அக்கறையில அவ 2 பேரும் நிக்கிறத பாக்குறான். பார்த்தா அவ கண்ணுல அப்படியே தண்ணி வழிந்துட்டே இருக்கு, முகத்துல சிரிப்பே இல்லை. வர்க்கலையின் குடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதியென்ன நகையிழந்த முகத்தானே கனிய கனிகின்ற துயரானே கண்ணுத்தான். அதாவது அவன் கண்ணுலேருந்து அப்படியே துயரத்தினால கண்ணீர் வழிந்துட்டே இருக்கு. வர்க்கலைன்னு சொன்னா மர உரி தரிச்சுன்னு இருக்கான். உடம்பெல்லாம் புழுதி படிந்திருக்கு, நடந்து வந்துட்டாங்க. அதனால அந்த பௌர்ணமி அன்னைக்கு புழுஷா இருக்கக்கூடிய நிலா மறுநாள் காத்தால சூரியன் உதிக்கும் போது எப்படி மங்கி இருக்குமோ அது மாதிரி அவனுடைய முகமெல்லாம் மங்கி, உடம்பெல்லாம் மங்கி, எப்போதும் வருத்தத்தோட இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்த உடனே இவன் கையில் இருக்கிற வில்லானது தானாகவே நழுவி போயிடுது. இவன் கடந்து வருகிறான். வந்து இருவரும் ஒருவரை ஒருவர் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். இவர் அவனை நமஸ்காரம் பண்றான், அவன் இவனை நமஸ்காரம் பண்றான். அப்படி இவர்கள் இருவரும் நமஸ்காரம் பண்ணிங்க தழுவி கொள்கிறார்கள்.
அவனை கூட்டிட்டு போய் சித்திரக்கூடத்துல ராமன் கிட்ட சேர்ப்பிக்கிறான். இந்த மாதிரி அண்ணாவை கூட்டிட்டு கூட்டிட்டு போக வந்துட்டான்னு சொன்னோடனே அவனை கொண்டு சித்திரக்கூடத்துல ராமன் கிட்ட சேர்த்துறான். ராமனும் அப்பதான் ராமனுக்கு அப்பாவுடைய சமாச்சாரம் தெரியறது. அதனுடைய ரியாக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அது மாதிரி நீங்க வரலாம், நான் ராகியத்தை ஆள மாட்டேன். நீங்க அப்படி வரலைன்னு சொன்னா நானும் உங்க கூட இந்த காட்டுல இருந்துருவேன். உங்களுக்கு அவன் மட்டும் என்ன தொண்டு செய்யறது, நானும் அதை செய்வேன். நான் திருப்பி ராஜ்யத்துக்கு போறதா இல்லை, திருப்பி நான் அயோத்திக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் அடம் பிடிக்கிறான். கொஞ்ச நாள் இது பெரியோர்கள் எல்லாம் சொல்லி பார்க்கறா, ஜாபாலி வசிஷ்டர் எல்லாம் சொல்லி பார்க்கறா. ராமன் டஸ் நாட் பட்ஜ். எங்க அப்பாவுக்கு நான் ஒருத்தர் இறந்து போனாருங்கிறதுனால அந்த வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி விடா போகக்கூடாது. நான் அப்படித்தான் போவேன், நான் அப்படித்தான் காட்டில் இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு முடிஞ்சப்புறம் ஒரு வழியாக அவனை கன்வின்ஸ் பண்ணி அவன்கிட்ட தன்னுடைய பாதுகையை கொடுக்குறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ 14 வருஷம் நான் டைம் சொல்லியிருக்கேன். அந்த 14 இன்னைக்கு ஆரம்பிக்கிறது இல்லை, அந்த என்னைக்கு ஆரம்பிச்சதோ அந்த 14வது வருஷம் காலையில் வரைக்கும் நான் பார்க்கேன். அப்படி நீ சேரலைன்னா எரி மூட்டி நான் அதில் குதிப்பேன். எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டாம். எனக்கு ஏற்கனவே மனசில் இருக்கிற சங்கடம் உனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி செய்ய போகிறேன்னு சொல்லி யார் பரதன் சொல்கிறான். அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கட்டாயம் வந்துடுவேன், நீ கவலைப்படாதே சொல்லி ராமன் அவனுக்கு பாதுகையை கொடுத்து அனுப்பிக்கிறான். இதுக்கப்புறம் மேலே தண்டகாரண்யம் சீதாபகரணம் எல்லாம் ஆகி முடிவில் அவன் அங்கேருந்து புஷ்ப விமானத்தில் பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கி அங்கே சாப்பாடு முடிஞ்சு கிளம்புனா அதுக்குள்ளே அனுமானை அனுப்புகிறான். அனுமான் சொல்லலாம். அதுக்குள்ள இவன் என்ன பண்ணான், நாள் ஆயிடுத்து எங்க அண்ணா வரல அப்படின்னு சொல்லி ஏறி மூட்டி குதிக்க தயாராக அதை சுத்தி வரான். அக்னி சுத்தி பெரியோர்களை அம்மா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணது. அப்போ கோசலை சொல்றா, எண்ணில் கோடி ராமர் எனக்கு ஈடா வரும், நீ ராஜாவா இருப்ப, நீ எனக்கு ராமன் வந்துருவன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் கேட்கல. இப்போ அவன் சொல்றான், ராஜ்யத்துக்கு ராஜாவா இல்லாம இருக்கப்படாது இல்லையா, அதனால சத்ருக்னன்கிட்ட சொல்வான், நீ ராஜாவா இரு, அண்ணா வந்தா அப்புறம் அவட்ட பொறுத்து போ, நான் இப்போ இதில் பொதிக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த சத்ருகனங்கிறவன் சுமித்திரைக்கு பையன்கிறனா அவன் தான். டயலாகே கிடையாது. த்ரூ அவுட் ராமாயணம் 10,000 ஸ்லோகம் பார்த்தேன்னா, 10,000 செய்யுள் பார்த்தேன்னா ஒரு செய்யுள் கூட சத்ருகனனுடைய டயலாக் இருக்காது. அவன் இப்போ பேசுறான், இங்க குத்தி அங்க பாயராப்புல இருக்க பார்க்கும். காணாள நிலமகளை கைவிட்டு போனவனை காத்து பின் போனானும் ஒரு தம்பி. ஒருத்தன் என்ன பண்ணா, எனக்கு இந்த நிலமகள் வேண்டாம், இந்த அயோத்தி வேண்டாம்னு சொல்லி தான் காட்டு ஆளறதுக்கு போனான். அவன் பின்னோட ஒருத்தன் நானும் வரேன் போன்னு சொல்லி போயிட்டு போனான். போனவர்கள் வரும் அவதி போயிட்டன்னா அவர் வரத்துக்கு டைம் ஆயிடுத்து. ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி என்ன பண்றான், அவன் சேரல, அதனால நான் இதோ உயிரோட போறேன் அப்படின்னு சொல்றேன். அயலே தன்னை பத்தி சொன்னான், நானாவது யானோம் இவ்வாறு சாழ்வே, எனக்கு வெக்கம் மானம் இல்லையா, எனக்கு என்ன இந்த ராஜ்யம் எனக்கு தேவையா, என்னே இவ்வாறு சாட்சி, இனிதே இப்படி கையை காட்டுனே சொல்லியிருக்கணும்னு எனக்கு, என்னே இவ்வாறு சாட்சி அம்மா அப்படின்னு சொல்லுவோம் போல இருக்கு. எனக்கு தேவையில்லை, நீங்க ஒத்துரும் வேண்டாம், எனக்கு மட்டும் வேணும். நான் மகுடம் சூட்டிண்டு சிம்மாசனம் நான் பெரிய ராஜாவா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனா, உனக்கு தொண்டு செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்ருகனுடைய அந்த டயலாக் இருப்பாருங்கோ. அது இந்த திஸ் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் ராமாயணம். இந்த ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஏக ஸ்லோகி ராமாயணம் உண்டு இல்லையா, அவன் காட்டுக்கு போனதுல இந்த ஆதோ ராம தபோவனஸ்தே நமனவனு போற, அது மாதிரி ஒரே ஸ்லோகத்துல த ஜிஸ்ட் ஆஃப் ராமாயணம் இஸ் தியாகம் அண்ட் தொண்டுங்கிறத இவன் சொல்லிடுவான். 4 பேரும் 3 பேரும் அவன் 3 பேரும் போயிட்டு நான் மட்டும் அரசாள விரும்புவேனா, நானும் தொண்டு செய்யத்தான் விரும்புவேன், அதுதான் அர்த்தம் இல்லையா. இந்த 4 பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தர் சொன்னது நமக்கு நினைவு வரணும். அவ தியாகத்துக்காகவும் தொண்டுக்காகவுமே ஏற்பட்ட ஒரு குடும்பம், ஒரு குலம். அது குலமே அப்பேற்பட்ட குலத்தில் இருந்ததுனாலே, அதனாலயா தெரியல, தர்மம் ஒண்ணுதான் வாழ்க்கை, வேற எதுவும் தர சிந்தனை கிடையாது. அதனாலதான் 14 வருட காலம் ராமன் கால் தேய அந்த காட்டுல நடந்து போய் சிஷ்ட பரிபாலனத்துக்காகவும் துஷ்ட நிகிரகத்துக்காகவும் போகிறான். அதை விட விசேஷமா கடைசி 10 மாசம் அந்த இத்தனை நாளும் இதுல இன்னொன்னு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த
மாண்டவி சுதிகிருத்தி அயோத்தியிலே இருக்கிறார்கள். ஊர்மிளை அயோத்தியில தான் இருக்கா. அவள் லக்ஷ்மணனை பிரிந்து 14 வருஷம் இங்க இருக்கா. மாண்டவி சுதகிருத்தி அவர்கள் கணவர்மார் நந்தி கிராமத்துல இருந்தாலும் கூட அவளும் கணவரோட இருக்கல. சீதா பிராட்டி பக்கத்திலேயே இருக்கா. ராமன் கூடவே இருக்கா. அந்த 13 வருஷ காலம் பக்கத்திலேயே இருக்க சீதா பிராட்டி. ஆனாலும் அந்த இந்திரிய நிகிரகம் இருப்பாருங்கோ, அது இந்த 4 பேர்ட்ட ரொம்ப விசேஷமா நம்ம பார்க்க வேண்டியது. அவ ஏதோ தியாகம்னு சொல்லிட்டு அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல. அவர் தலை பின்னி விடுறார். அவர் பின்னின தலையோட தான் அவளை ராவணன் தூக்கிட்டு போறான். அதோட தான் அனுமன் அவளை பார்க்கும்போது ஒற்றை பின்னலோட பார்க்கறார் இல்லையா? அது வந்து ராமன் பின்னின பின்னல். தினசரி அவளுக்கு முடி நல்ல நீளமா அழகா இருக்கும். ஸோ அவளுக்கு தனியே பின்னிக்க தெரியாது. அதுக்காக ராமன் அவளுக்கு தலை பின்னி விடுவாரா. ராமன் பின்னிய பின்னலோட தான் அவள் இருக்கா. அது அங்க போனதுலேருந்து அவள் புளியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா? சாப்பாடும் கிடையாது, அலங்காரமும் கிடையாது. அந்த ஒரு அழுக்கு வஸ்திரத்தோட அந்த புடவையிலேருந்து கொஞ்சம் கிழிச்சு இந்த நகைகளை போட்டிருப்பளே கிஷ்கிந்தேல ரிஷிமுக பருவத்தில் அந்த அந்த பிழிச்ச புடவை அவ்வளவுதான். அதோடு தான் அவள் அங்கே இருக்கா. அந்த மரவுரியோடு தான் இருக்கா. அப்படியே ஒரு துக்கமயமான ஒரு அங்க சீதையை நம்ம பார்க்க முடியும். சுருதி நாயகன் வரும் வரும் என்று மாதிரம் அளந்த வீழாள் அப்படின்னு சொல்லுவான் அனுமன். அதாவது ஸ்ருதி நாயகன்கிறது வந்து வேத முதல்வனாக இருக்கக்கூடிய ராமன் வருவானோ 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 என்று இவள் அப்படியே அந்த வடக்க பார்த்துட்டு உட்காந்துருக்காளாம். இலங்கையிலேருந்து வடக்க இல்லையா பாரதம் அப்படியே பார்த்தும் கேட்கா. அப்படி அதை தவிர வேற சிந்தனையே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவள் தியாகம் செய்யறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லையா, அபவாதத்துக்கும் ஆளாக வேண்டிய ஒரு காரணமும் இல்லாமல் இல்லையா? இந்த தர்ம பத்தினிகளும் நிஜமான தர்ம பத்தினிகளாக இருந்து தங்களுடைய கணவர்களுடைய தியாகத்துக்கும் தொண்டுக்கும் அவ துணை போறதை நம்ம பார்க்குறோம். இவ்வாறு 2 கண்களாக தியாகத்தையும் தொண்டையும் கொண்ட இந்த குடும்பம், இந்த ராம காதை நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மாதிரியாக இந்த தொண்டையும் தியாகத்தையும், தியாகம்னு சொன்னாக்க ஏதோ இன்னைக்கு என்ன உபவாசம்னா சொல்லுவா இல்லையா, இது நிராகார சத்தியாகிரகமா, அது இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு சாப்பிட்ற தியாகம் இல்லை. அதனால அவர்களுக்கு சொந்தமா எதையும் பணம் கிடைக்கலாம் ஐயே, அந்த மாதிரியான தியாகம் இல்லை. இது மெதுவாகவே சகஜமாக தங்கள் உள்ளத்துல நாங்க தியாகம் பண்றோம்னு அவன் நினைச்சுன்னு பண்ணல. தே டூ இட் நேச்சுரலி. சகஜமா அவட்ட இருந்து அது வருதை நம்ம பார்க்குறோம். இதைத்தான் விவேகானந்தர் தன்னுடைய அந்த முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அதைத்தான் அவர் சொல்றார். இதுல இன்னொரு விஷயமும் உண்டு. சிஸ்டர் நிவேதிதா அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தருடைய ஒரு டிசைபிள் இருந்தா. அவ ஒரு தடவை என்ன சொன்னான்னா, இந்தியாவுடைய பொடி ட்ரை கலர் இல்லையா, காவி வெள்ளை பச்சை. ஸோ இதை பார்த்துட்டு அவ சொன்னா, இந்த நாட்டினுடைய கொடி உண்மையில் இதாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டினுடைய கொடை வந்து தியாகத்துக்கு ஒரு கலர் கொடுத்தா என்னவாக இருக்கும்? இப்போ கிளவுட் டார்க் கலர்ஸ் சொன்னா கிருஷ்ணனையும் ராமனையும் நம்ம நினைச்சுப்போம். ஒன்று மேர்சி காருண்யம், அதோட ஸ்ருங்காரம். கிருஷ்ணன் நினைக்கிறதே ஸ்ருங்காரம், அது நினைவு வரும். அதே மாதிரி தியாகம்னு நம்ம நினைக்கிறதே மனசுல என்ன கலர் வரணும்னா காவி கலர். இந்த காவி வஸ்திரத்தான், காவி கலர் தான் நாட்டினுடைய கொடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் நிவேதிதா சொன்னா. ஏன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய அந்த ஜீன்ஸ்ல இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் எல்லாருக்குமே இந்த தியாகம் செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கு. இல்லைன்னா ஒரு கழுகா இருக்கக்கூடிய ஜடாயுக்கு வந்து இந்த தன்னுடைய உயிரை கொடுத்து சீதையை காப்பாற்றணும்னு அது அவசியமே இல்லையே. என்னதான் நம்ம டைலாகுல வந்து அப்பா மாதிரி அப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அது ஜடாயுவனுடைய இயற்கையான வரக்கூடிய அந்த தியாகம். இதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதை. ஒரு வேடன் அவன் வந்து நிறைய வலை பேச்சு புறா பட்சிகள் எல்லாம் எடுத்துன்னு அவனுக்கு வீட்டுக்கு போனான். அந்த மாதிரி அவன் இருக்கும்போது அன்னைக்கு என்ன ஆயிடுது, அவன் நிறைய கிடைக்கிறது, புறா எல்லாம் கிடைக்கிறது. அதை எடுத்துன்னு அந்த கூடையில போட்டுண்டு அவன் வரும்போது இருட்டின்னு மழை வந்துக்கிறது. மழை வந்தோடனே ஒரு மரத்தடியில அவன் உட்காந்துப்பான். அந்த மரத்தடியில அவன் உட்காந்துருக்கிற மரத்தினுடைய மேல, அது ஆலமரம், அதுக்கு மேல ஒரு பொந்துல வந்து இந்த இதுக்குள்ள சிக்கி இருக்கிற ஒரு பெண் பிறாவினுடைய குழந்தைகள், அந்த குஞ்சுகள் அந்த இருக்கு. அதுக்கு அதை தவிர அதை பார்த்துக்கிற ஆண் புறாவும் அதுக்கு மேல இருக்கு. ஸோ அது வந்து அங்கேருந்து அந்த குஞ்சுகள் வந்து கீச்சு பிச்சுன்னு கத்துறது. இதுக்குள்ள இருக்கு இல்லையா இந்த புறா, இதுக்கு அது காது கேட்ட உடனே அது என்ன பண்றது, இங்கேருந்து குரல் கொடுக்கறது.
தாயின் கன்றின் குரல் கேட்ட தாய் போல இது உடனே ஒரு குரல் கொடுத்துருது. இந்த குரலை கேட்ட உடனே அதுகள் பதிலுக்கு சொல்றது இந்த ஆண் புறா அங்கேருந்து எட்டி பார்த்து வருது. வந்து மொல்ல அந்த கூடையங்கிட்ட வருது. இது அம்பிட்டு இந்த வேடன் பார்த்துட்டு இருக்கான். மழை கொட்டின்னு இருக்கு ஒரு பக்கம். வேடன் இது அவ்வளவே கவனிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு லாங்குவேஜ் புரியாது. புறாவினுடைய பாஷையெல்லாம் அவனுக்கு புரியாது. ஆனா அது என்னதுன்னு கவனிச்சுட்டு இருக்கான். அப்ப இந்த பெண் புறா சொல்றது, நான் வந்து இதுல மாட்டின்ட்டேன். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு நீ தான் பார்த்துக்கணும். சொல்லிட்டு, இந்த வேடன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். விருந்தினரை வந்து நம்ம வந்து காக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லி அது சொல்றது. அப்போ இந்த புறா என்ன பண்றது? போய் சரி இருன்னு சொல்லிட்டு போய் எங்கெல்லாமோ கேட்டு கொஞ்சம் சுள்ளிகள், கங்கு இந்த ஆசிரமங்கள்ல கங்கு இருக்கும் இல்லையா? நெருப்பு கங்கு. மழை விட்டுருக்கு. ஸோ இது போய் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா கொண்டு வந்து அந்த வேடன் முன்னாடி கீழ இவன் கவனிச்சுட்டே இருக்கான். இந்த வேடன் இத்தனையும் பார்த்துட்டு இருக்கான். அது ஒன்னொன்னா கொண்டு இங்க போடுறது. போட்டுட்டு அந்த உலர்ந்த இடத்துல அந்த கங்கை கொண்டு போட்டோன்னே நெருப்பு பத்திக்கிறது அவனுக்கு குளிர் காய முடியுது. குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும்போது அப்போ இது சொல்றது சரி அவனுக்கு குளிருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பசியோட இருக்கானேன்னு சொன்னோன்னே அதனால என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஆண் புறா அந்த நெருப்பில் தன்னை விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறது. இது வந்து உபநிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது தியாகம் பண்றதுங்கிறது ஏதோ மனிதர்களுக்கு மட்டும் 6 அறிவு இருக்கு. அதனால 6 அறிவு இருந்ததுனால தப்பு தான் நிறைய பண்றோம். 6 அறிவு இருக்குங்கிறதுனால நம்ம ஒசத்தியிருந்தோம். சாதாரண ஜீவராசிகள். மானரங்கள் தான். ஒண்ணு கூட கவலைப்படவே இல்லை. ராமருக்காக உயிரை கொடுக்க அத்தனையும் ஸ்ரீலங்கா போறது. இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த மண்ணில பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த தியாகம் செய்யக்கூடிய மனப்பாங்கு இருக்கிறதுப்பா. இந்த தியாகத்தை தான் இன்னைக்கு நம்முடைய டாபிக்கா எடுத்துண்டு இதை ராமாயணத்தை நம்ம முக்கியமா வச்சுண்டு பார்த்தாலும் கூட இது நம்முடைய அடிப்படை தத்துவம். அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு குணம் தியாகம் என்று. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கு என்று சொல்லி இதை விட விசேஷமா உபாசனையா தன்னுடைய ராஜ்யபாரத்தை ராமன் செய்தான் அப்படின்னு சொல்றார் வால்மீகி. தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்சு ராமோ ராஜ உபாசித்வா பிரம்மலோகம் கமிஷ்யதி. அவன் உபாசனை அவன் ராஜ்யத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு அது. மக்களுக்கு நான் வந்து அரசன் இல்லை, அரசனாக தோற்றம் அளிக்கிறேன். அந்த அரச போகம் எல்லாம் அந்த வேஷம் எல்லாம் எனக்கு தேவை. பிகாஸ் டு ஷோ தட் ஐ எம் டிஃப்ரெண்ட். அவளுக்கு நான் அரசன் லீடர்னு காட்டுறதுக்கு உள்ள யூனிஃபார்ம் அது, அவ்வளோதான். மற்றபடி நானும் அவர்களில் ஒருவன் தான் அப்படிங்கிறதுக்காக காரணமாக அவன் மக்களுடைய எல்லா விஷஸும் அவளுடைய ஒவ்வொரு அபிப்பிராயத்தையும் அவன் ஒவ்வொரு தரமும் கேட்குறான். இந்த அபிப்பிராயம் கேட்டதுனாலதான் சீதை பின்னாடி காத்துட்டு போக வேண்டியது. அவளை அவன் உபேட்சிக்க காரணம், அவளை ராஜ்யத்தில் விட்டு அவள் போக காரணம் இந்த யாரோ ஒருத்தன். எல்லாரும் சொல்றா யாரோ ஒரு அண்ணான் ஏதோ சொன்னாங்கிறத பேசாட்டுப்பாங்க. அப்படி இல்லை. ஒவ்வொரு மனிதனை இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குழந்தை கூட நான் தப்பி செய்யலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நான் தர்மத்தின்படி நடக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவ அப்படி இருக்கா. அதுதான் ஐடியா என்று சொல்லி அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து காட்டுறத நம்ம அது ஒரு உபாசனை. தேவ ராஜ்யத்தை ஆளறதுங்கிறது வந்து பெரிய ஒரு பதவின்னு நினைச்சுன்னு அதை எடுத்துக்க கூடாது. அது வந்து அது உபாசனை. மக்களுக்காக நாம மக்கள் பணியே மகேசன் பணி என்று இருக்க வேண்டும். இதனாலதான் அந்த ராமாயணத்துக்கு அத்தனை உயர்வாக நாம் மரியாதை கொடுக்கிறோம். அது அவன் மட்டும் இல்லை, பாரத தேசத்துல நேத்திக்கு வரைக்கும் இருந்தவா கூட மகா பெரிவா என்ன ரமண மகர்ஷிலியா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் எல்லாருமே அந்த அந்த இஸ்கான்ல இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் ஒரு தொண்டு மனப்பான்மையோடு தான் அவன் நடந்துக்கிறத நம்ம காட்ட முடியும். வெளியில RSS என்கிற இயக்கம் தொண்டு தான் அவளுக்கு முக்கியம். அவ எதற்கும் கையில கம்பு வச்சுருக்காங்கிறதெல்லாம் அடிக்க வராத்திட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளுக்கு வந்து முக்கியம் வந்து தொண்டு தான். ராஜ்யத்துக்காக எதையும் இழக்க தயார் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை. இதைத்தான் காந்திஜியும் சொன்னார். இதைத்தான் அவரும் செய்தார், சாந்தமாக செய்தார் என்று சொல்லி இன்னைக்கு இந்த டாபிக் இதோட பிடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் எதையும் இருக்கக்கூடும், கேட்கலாம்.